trust this guy. He's a brat. See you later. குட் மார்னிங் சார். Good morning. என்னப்பா காட்டுல இருந்து ஒரே எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? மேடம் பார்க்க வந்திருக்காங்க. ஓ, நல்லா இருக்கீங்களா? ஜக்கா எங்க? அங்க இருக்கா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, என்ன இந்த ஜெர்மன்காரன் ஸ்வீடன் பண்ணோட செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு. 6 மாசம் இந்தியால தனியா தங்கணும்ல, அதான் துணை தேடிக்கிட்டாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி தனியா இருக்க முடியுமா? அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு தேடிக்கிட்டாங்க. அது சரி, இந்த ஆதிவாசிங்க என்ன பண்றாங்க? மேல ஜக்காவை பார்த்தேன். தெரியல, இப்பதான் வந்திருக்காங்க. இனிமே தான் கேட்கணும். ஆமா, எங்க போன 2 நாளா? ஒரு செல்போன் வச்சுக்க மாட்டேன். இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க கூட ஒரு செல்போன் வச்சிருக்காங்க. எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்க, ஆனா சிக்னல் இருக்கா? பாதி பேர் போனுக்கு ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜோக்குக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன். டெஸ்ட் என்னாச்சு? எல்லாம் 10ஆம் நூற்றாண்டா இருக்கலாம். சோழாஸ்பிரன் சுப்பராயலு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணா ஏதாவது கிடைக்கும். அப்படின்னா 6 மாசம் என் பொழப்பு இங்கதானா? டே காளி, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறியாமே, வைத்தி ஃபோன் பண்ணி சொன்னா. நல்ல குடும்பமா, போய் பாருடா. இந்த ஜோக்கெல்லாம் நான் சிரிப்பேன். சார், ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு கைதி இல்ல. எப்ப என் ப்ரொமோஷனுக்காக நீங்க திருடுனீங்களோ அப்பவே என் ஹார்ட்டையும் நீங்க திருட்டீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இப்ப நான் கான்ஸ்டபிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். உங்க தியாகத்துக்கு ஈடா என்னையே கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து என் காதலை ஏத்துக்குங்க. கட் 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 கட். என்னாச்சு கௌரி? எமோஷன் சீன்ல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்னை என்ன பண்ண சொல்றீங்க சார்? சிரிப்பு வருதே. இப்படிலாம் கூட காதல் வருமா? அது காதல்மா, எப்ப வேணாலும் வரும், யாருக்கு வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அப்ப கொட்டாவியும் காதல் மாதிரி எப்ப வேணா வரும், யாருக்கு வேணா வரும். என்ன கிண்டலா கௌரி? காதலுங்கிறது எவ்வளவு பெரிய பெயின். அது காதலிச்சாதான் தெரியும். கௌரி, நீ காதலிச்சிருக்கியா? ஐயோ வேணா சார், டேக் போலாம். சொல்லு கௌரி, நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? இல்ல. இப்ப என்ன? அதான் பாயிண்ட். இந்த கதையில ஹீரோ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கான் தெரியுமா? படத்துக்கு டைட்டிலே கம்பிக்குள் காதல். கௌரி, கொஞ்சம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எமோஷனலா பேசுமா ப்ளீஸ். எமோஷனலா பேசுமா. டேக் போலாம் சார். என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு தாசியா இருப்பேன். நிக்கடா, நின்னோம் இன்னும் முழுவதும் நின்னோண்டிருக்கணும். எதுக்கு நிக்கிறான்? ஐயோ, ஏன் கேக்குற? இன்னொரு வருஷம் ஆவட்டுங்க, வெயிட் பண்ணுங்க சொன்னா கேக்குறாரு. அப்பன் சைக்கிளை வாங்கி கொடுத்து துபாய்க்கு போயிட்டாரு. அடுத்த நாளே கைய முடிச்சுட்டு வந்து நிக்கிறான் பாருதோ. 3 மாசம் ஊட்டுறதும் கழுவுறதுமாவே இருந்தேன். ஸ்கூலுக்கும் போக முடியல. அது போட்டும் பரவாயில்ல, ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா யாரு உங்க அப்பாட்ட பதில் சொல்றது? அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தது நான் ஓடுறதுக்கா, நீ பூட்டி வச்சிருக்க? தோலை உரிச்சுடுவேன். சொல்றபடி சொன்னா புரிஞ்சுப்பான். அதுக்கு ஏன் வார்த்தையை கொட்டுற? இவ்வளவுக்கும் காரணம் இங்க இருக்கிற 2 சிரிக்கிங்க தான். அவளுங்க குடுக்கற செல்லம் தான். ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு வாடகையும் கொடுத்து வீட்டு வேலையும் செய்யறாங்கல்ல. உன் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கும் இவங்க தான் வேணும். ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் இவங்க தான் வேணும். நீ மட்டும் இந்த மூஞ்சிகளுக்கெல்லாம் மாவு பூசிக்கிட்டே இரு. திமிர பாரு. ஏய், ஏண்டா? Attention please. Budgies. தேங்க்யூடா. Thank you. எடுத்துக்கடா. எடுத்தோ. உண்ட கண்ண மிடிச்சு நோக்கண்டா. அகத்து வா. பரவாயில்லையே மேகனா, சமைக்கலாம் கத்துக்கிட்ட? ஓ, பாப்பா வெந்நீர்ல நல்லா போடும். ஹேய், அலையாத. சாய் சாய் சாய், ஹாட் சாய். நல்லா இருக்கேன் தங்கம். எனக்கு வேணாம் கௌரி, நான் டயட்ல இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. பஜ்ஜி மட்டும் ஓகேவா? டேய், உத வாங்க போற. ஏய் கௌரி, லைசென்ஸ் கிடைச்சதா? இன்னும் இல்லக்கா, மறுபடியும் போகணும்.
நல்லா தான் ஓட்டுறாங்க ஆண்டி. ஆனா ஆர்டிஓ ஆபீசரை பார்த்தா மட்டும் கை நடுங்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்க்கா. பஜ்ஜி போடுற மாதிரியே 8 போட வைக்கிறேன். ஏய் மேக்னா, நேத்து ஒன்ன மாதிரி ஒரு பொண்ண பார்த்தேன்டி. ஒரு பையனோட பைக்ல போயிட்டு இருந்தா. நேராவே கேக்கலாம் ஆண்டி. அது நான் தான். யாரடி? பாய் ஃப்ரெண்டா? அவன் பாய், எனக்கு வெறும் ஃப்ரெண்ட். என்னடி விளையாட்டா சொல்ற? ஆண்டி, பைக்கை சர்வீஸ்க்கு விட்டிருந்தேன். பஸ்ல போனா பல பேர் இடிப்பாங்க. தெரிஞ்சவனோட பைக்ல போனா சேஃப். அப்படியெல்லாம் பசங்க எல்லாருக்கும் லிஃப்ட் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வயசும் வேணும், சைஸும் வேணும். ஏய் ஒழுங்கா உட்காரு. நீ உட்கார போறியா எழுந்து போறேன்னு தெரியலையே. இது நம்ம வாழைக்காய் கடையில உள்ள நாற்காலிங்க. ஓ எங்க தாத்தா காலத்துல இருந்து இதுல தான் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். கால் உடைஞ்சிருந்தாலும் அதிர்ஷ்டம் நெஞ்சில வந்து மிதிக்கும். அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். மாத்த சொல்றீங்களா? பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இப்படிதாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டி. சின்ன வயசுலேருந்தே இப்படிதான். இவங்க அப்பா அம்மா போனதுலேருந்து நான் தான் வளர்த்தேன். சொந்தக்காரங்கன்னு எதுக்கு இருக்கிறது? சுகத்துலையும் துக்கத்துலையும் பங்கெடுத்துக்க தானே. வந்ததுல இருந்து அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் ஏதாவது பேசுங்களேன். பேசு. சாப்பிடலாமா? நல்லா கேட்டீங்களே, சாப்பிடுங்க. தேங்க்ஸ்.